அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது விரைவில் செல்வந்தர் ஆகக்கூடிய தாந்திரிக ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு நீங்க பவளமல்லி செடிக்கு முறைப்படி காப்பு கட்டி அதற்கு உயிர் கொடுத்து, மூலிகை சாப நிவர்த்தி வீடியோ உங்களுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு உயிர் கொடுத்து அதை ஒரு சின்ன துண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்றதுக்கு உங்களோட நகம், இரும்பு ஆயுதம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அதன் பிறகு வெள்ளை குன்றுமணி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. ஒரு 11 வெள்ளை குன்றுமணி வாங்கிக்கோங்க. வெள்ளை குன்றுமணிக்கு நீங்க உயிர் கொடுத்துருங்க. உயிர் கொடுக்கிற முறையும் உங்களுக்கு மூலிகை சாபனத்துல இருக்கும். உயிர் கொடுத்துட்டு இத ரெண்டையுமே ஒரு தாயத்துல அடைச்சுக்கோங்க. தாயத்தை அடைச்சிட்டு முதல் நாள் மட்டும் அதற்கு தூபதீபம் காட்டிட்டு காயத்ரி மந்திரம் நீங்க பிரயாணம் பண்ணணும். அதாவது உங்களோட மூச்சை நல்லா இழுத்து மந்திரம் சொல்லி மெதுவா மூச்சை விடணும். இது போல நீங்க 27 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த தாயத்தை நீங்க உங்களோட இடுப்புல கட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல இந்த தாயத்தை உங்க இடுப்புல இருக்கும்போது எந்த ஒரு தப்பான காரியங்களும் நீங்க ஈடுபடக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆனவங்களா இருந்தாங்க அப்படின்னா உடலுறவு கொள்ற நேரத்துல அந்த தாயத்தை கழட்டி நீங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க. திருப்பியும் அந்த தாயத்தை நீங்க கட்ட வேண்டிய நேரம் வரும்போது அதற்கு தூபதீபம் காட்டின பிறகு காயத்ரி மந்திரத்தை நீங்க சொன்ன பிறகு அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கலாம். தினமும் 27 முறை நீங்க காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது நீங்க ரொம்ப விரைவாவே செல்வந்தரா ஆக முடியும். இது ஒரு எளிய தாந்திரிக ரகசியமாவும் இதை பேணி காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி.